காசு பணம் சொத்து மணி மணி. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தில்லுக்கு துட்டே இங்கே ஜெயிக்கிறோம் கெத்து நிகழ்ச்சியில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா FFD கரெக்டா? ஸோ டான்ஸ் ஸ்டுடியோவில் தான் இருக்கும். ஸோ பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு பிரபலமான ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ. ஸோ அந்த நண்பர்களோடு தான் இருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து வருங்கால நடன இயக்குனர்கள், நடன சூறாவளி இந்த மாதிரி எதுனா சொல்லலாம். தம்பி தான் கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாகிறான். ஸோ இவங்களோட தான் இன்றைக்கி வந்து தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிறோம் கெத்து விளையாட போகிறோம். ஸோ இதில் வந்து 3 டாஸ்க் வைக்க போகிறோம். ஒவ்வொரு டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு ஜெயா டிவி வழங்கும் கேஷ் ப்ரைஸ் காத்துட்ருக்கு. போடலாமா? ரெடியா? இதே தில்லுக்கு துட்டே தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிறோம் கெத்து நிகழ்ச்சியில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி FFD டான்ஸ் ஸ்டுடியோவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து அறிவார்ந்த மக்களை தாண்டி திறமைசாலிகள் நம்மிடையே இருக்காங்க. வருங்கால டான்ஸர் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸோ இவங்க கூட தான் இந்த ஃபஸ்ட்டு கேம் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் வந்து வார்ம் அப் ரவுண்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்குறவங்க இந்த டாஸ்கோட முதல் போட்டியாளராக வந்து கலந்துக்க போகிறாங்க. அந்த வகையில் இவங்களுக்கான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பழமொழி கேட்க போகிறோம். பழமொழி அப்படின்றது நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம முன்னோர்கள் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தத்தோடு சொல்லியிருப்பாங்க. அதனால் இவங்களுக்கான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கெத்தவனுக்கு போலீஸ் வேலை, வக்கெத்தவனுக்கு வாத்தியார் வேலைன்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அது வேலையை குறிக்கிற மாதிரியான ஒரு பழமொழி. அது வந்து எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்றத வந்து தான் கேட்க போகிறோம். போக்கெத்தவனுக்கு போலீஸ் வேலை, வக்கெத்தவனுக்கு வாத்தியார் வேலை ஏன் சொன்னாங்க? எப்படி சொல்கிறது தெரியல. எனக்கு வாயில தானே சொல்கிறா, இது மேலே எப்பட்றா? நீங்கள் சொல்லுங்கள், இந்த பழமொழிக்கு என்ன விளக்கமாக இருக்கும்? போக்கு எடுத்தவன் வந்து வெட்டியாக இருக்கிறவனுக்கு போலீஸ் வேலை, படிக்காதவனுக்கு வாத்தியார் வேலை. ஓ, என்னோட பாயிண்ட் 2 பேருக்கும் அது சம்மந்தமே இல்லாத வேலையாக இருக்கும். போக்கெத்தனுக்கு போலீஸ் வேலை, வக்கெத்தனுக்கு வாத்தியார் வேலை. போலீஸ் இல்லைனா உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறது, அதனால தான் போக்கு எடுத்தவனுக்கு. அவர் மாதிரி உட்காந்து வாக்கு எடுத்தவனுங்கன்னா வாத்தியார் வேலைனா ரொம்ப கஷ்டம், நல்லா படிக்கணும், டிகிரி வாங்கணும் பயங்கரமாக. சரி, அதனால இந்த பழமொழிக்கு என்ன விளக்கமாக இருக்கும் நண்பா? 2 யோசிச்சு வச்சுருந்தேன். அதையும் சொல்லிட்டானுங்களா? போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைனா சும்மா ரோட்லேயே நின்று சம்பளம் வாங்குறது. ஓகே. டீச்சர் வேலைனா உக்காந்துக்கிற சம்பளம் வாங்குறது. ஸோ இவங்களுக்கு கேட்ட பழமொழி வந்து போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. ஸோ போக்கு அப்படின்றது வந்து ஒழுக்கமானவங்களுக்கு மட்டும்தான் போலீஸ் வேலை வந்து சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து. வக்கு அப்படின்றது வாக்கு கற்றவன். வாக்கு என்பது நிறைய படிக்கணும், படித்தவங்களுக்கு வந்து வாக்கு சரியாக இருந்தால் தான் வாத்தியார் வேலைக்கு போவாங்க. அதுக்காக தான் இந்த பழமொழி சொன்னது. ஸோ எல்லோரும் எனக்கு சேர்ந்து எல்லோரும் கை தட்டுங்க. இருந்தாலும் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கிட்ட வர மாதிரி ட்ரை பண்ணாங்க. அதனால் வந்து நம்ம கேமுக்கு போகிறோம். தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிற கத்தில் நம்ம வந்து ஸோ வார்ம் அப் ரவுண்ட் முடிஞ்ச கேமுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம டேபிளில் வந்து ஸ்பூன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்பூனை பார்த்தோன்னே நீங்கள் வந்து எல்லாமே இந்த ஸ்பூன்ற மாதிரி கேம்லாம் வச்சுக்காதீங்க. இது ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு அரிய கேம். ஸோ 2 ஸ்பூன் இங்கே இருக்குது. ஸோ எல்லோரும் கவனிங்க. ஸோ இந்த ஸ்பூனை இப்படி வச்சுட்டு இப்படி தட்டுறீங்க. தட்டி வந்து அது சரியாக உள்ள இதில் கரெக்டாக விழணும். ஸோ உங்களுக்கான நேரம் வந்து 1 நிமிஷம். ஸோ 1 நிமிஷத்தில் வந்து யார் அதிகப்படியான ஸ்பூனை போடுறீங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். அவங்களுக்கு ஜெயா டிவி வழங்கும் கேஷ் ப்ரைஸ். ஸோ இந்த டாஸ்கோட முதல் போட்டியாளர் நம்மிடையே வந்திருக்கிறார். இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சதுருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வயிட்டு கொஞ்சம் குனிஞ்சு தான் விளாடணும். ஸோ முயற்சி பண்ணுங்கள். கேம் போகலாமா? ஓகே, எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள் ஹரிஷுக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஐயோ, டைம் போயிங்க ஹரிஷ். ஒரு டைம் போட்டீங்க. ஐயோ, சூப்பர் 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 சூப்பர். 1 டைம் போட்டீங்க. ஐயோ ஐயோ, சீக்கிரம் 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 முடிய போகுது, டைம் முடிய போகுது. ஐயோ, ஏய் சூப்பரா. டைம் அப், டைம் அப். ஓகே, நம்ம ஹரிஷ் வந்து கொடுக்கப்பட்ட 1 நிமிஷத்தில் வந்து 2 டைம்ஸ் வந்து அந்த பவுலில் வந்து ஸ்பூனை போட்டிருக்காரு. பெரிய கிளாப் பண்ணுங்க ஹரிஷ்க்கு. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். நல்லா பண்ணுறதா, அவசரப்படாத, டைம் இருக்குது, பொறுமையாக செட் பண்ணி பண்ணு.
கரெக்டாக கெஸ் பண்ணி போடணும். ஐயோ ஜஸ்ட் மிஸ். பார்த்துங்க. ஐயோ பிரேம் டைம் போயிட்டு இருக்கு பிரேம். அது நான் வந்து வச்சுலாட. டைம் அப் பிரேம். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஐயோ அப்படிதான். டைம் போயிட்டு கௌதம். வாங்கிட்டானோ. டைம் ஆப். கௌதம், நான் கூட உன்னை வந்து தப்பாக நினச்சிட்டேன். நீ வந்து ஆனால் விளையாட்டில் இவ்வளோ ஆர்வம் உள்ள பையன்னு இப்போ தான் தெரியுது. எப்படி உங்களால் சாதிக்க முடிஞ்சது? ஒரு 4 தடவை போட்டிங்க அந்த இதை பவுலில். சொல்லுங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். அது அப்படியே ஒரு கப்பு டிராஃபி வாங்கின மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஐயோ யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். நான் 1 hour வெயிட் பண்ணுறேன். விளையாடு ராஜா. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நீங்கள் விளையாண்டு நாங்கள் போயிட்டு வரோம். டைம் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் இருக்கு பரத். சூப்பர் பரத். டைம் போட்டா. ஐயோ டைம் போயிடுது பரத். ஐயோ டைம் போகுது. கௌதம் ஐயோ டைல இருக்கு. ஐயோ வரா. டைம் அப். தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிறவங்க எத்தனை நிகழ்ச்சியில் இன்றைக்கி FFD டான்ஸ் ஸ்டுடியோவில் தான் இருக்கும், பழைய வண்ணாரப்பேட்டையில். ஸோ மக்கள் வந்து நிஜமாகவே சூப்பராக விளையாடினாங்க. வேறு அவனே வெக்கப்படுறான் அந்தளவுக்கு விளையாடினா. ஆனால் இதோட வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரத் தான். ஸோ பரத்தை கை தட்டி நம்ம வாழ்ந்து தெரிவிச்சுக்கோம். சிறப்பாக விளையாடிய பரத்துக்கு ஜெயடி வழங்கும் கேஷ் ப்ரைஸ். அங்கே பாருங்கள், சரிங்க. எப்படியா? தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க எத்தனை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேம் விளையாடி பரிசு வந்து பரத் வாங்கிட்டாரு. ஸோ அடுத்த கேம் வந்து உங்களுக்காக ஒரு வித்தியாசமான புதுமையான கேம் காத்துட்ருக்கு. இது தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க எத்தனை நிகழ்ச்சியில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வடசென்னை வாசி யூடியூப் சேனல் இணையதளத்தில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சேனலாக வந்து வளர்ந்துட்டு வராங்க. ஸோ ரொம்பவே மகிழ்ச்சி. அனைவருக்குமே வணக்கம். கைதட்டி உங்களை வந்து வரவேற்கிறேன். ஸோ நாளுக்கு நாள் வந்து இணையதளத்தில் வந்து நிறைய சேனல்கள் வந்தாலும் ஸோ வட சென்னையை பேஸ் பண்ணி ஒரு சேனல் வந்தது எங்கள் ஏரியாவுக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம். ஸோ இந்த நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் இருக்குது. அதனால் அந்த மக்களை நம்ம வந்து டாஸ்க்கு கூப்பிட்டா எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்தோம். ஸோ தில்லுக்கு துட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் வட சென்னை வாசின்றதுலாம் நிறைய விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசை இருந்தாலும் உங்களுக்கான வார்ம் அப் ரவுண்டு நான் வந்து யோசிச்சிட்டே வந்தேன். அது என்ன அப்படின்னா, ஸோ நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கூட ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் பேச வேண்டும். ஸோ அதில் யார் சிறப்பாக பேசுகிறாங்களோ அவங்க தான் முதல் டாஸ்க் விளையாட போகிறாங்க. ஓகேவா? அப்போ போகலாமா? போகலாம் ப்ரோ. எங்கே போகலாம்? பஸ் இருக்கா? ஆஹா இதுதான் சொன்னீங்களா வெஸ்டர்ன்ட்டு? சரி, எங்கடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ரெடியா? ரெடி ப்ரோ. ஒன்றும் இல்லை கண்ணன். இப்போ என்னென்னா இப்போ எல்லா காலேஜில் வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால் வந்து கொரோனா டைம்னால் லாக்டவுனால் வந்து அட்மிஷன் போடலை எங்கேயுமே. ஸோ எப்படியோ அடுத்த வருஷம் தான் நான் காலேஜ் போக வேண்டியது வருது. அதனால் அந்த ஒரு வருஷம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜாபுக்கு போகலான்னு ஆசை. ஓகே, அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. ரெடியா? கொரோனா காலங்களில் சொல்கிறேன், கல்லூரிகளில் அட்டவணையா தெரியலையே. நான் ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு வந்து தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் வேலை செய்கிறது. பொண்ணு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இரவு நேர பணி மட்டும் போடப்படுகிறது. நான் பகல் நேர பணி செய்கிறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை
சரி, உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா, இப்போ நான் எதுவும் சொல்லலை. ஸோ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயங்களை ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் பேச போகிறீங்க, ஓகேவா? காலையில் எழுந்து பல் துலக்கி குளித்து விட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பின்னர் வீட்டில் உணவு சமைத்து விட்டு ஆமாம். ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் நிறைய பேர் பேச முயற்சி பண்ணாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன டாஸ்க்னா எல்லாமே ஆங்கிலமாக பேசணும், தமிழ் மிக்ஸ் பண்ணாமல். காலையிலேருந்து இப்போ வந்த வரைக்கும், ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. ரெடி? மார்னிங் வேக்கப் வில் கம் டு FMD கம்ஃபோர்ட் கம் டு கோ டு பைக் கோ டு பைக். தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க கத்து நிகழ்ச்சி இப்போ நம்ம கேமுக்கு வந்துட்டோம். ஸோ முதல்ல உன்னை ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, நீ தான் இந்த டீம்லேயே வந்து அறிவாளி அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஏற்றுக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. டாஸ்க் போகலாமா? போகலாம். ஸோ எல்லோரும் கவனிங்க. ஸோ 1 நிமிஷம் உங்களுக்கான நேரம். ஸோ என்ன டாஸ்க்னா, இந்த கிளாஸில் வந்து வாட்டர் எடுக்கிறீங்க, எடுத்து இந்த கிளாஸை வந்து ஃபில் பண்ணுறீங்க, கரெக்டாக? அதாவது ஃபில் பண்ணிட்டும் பால் போடலாம், இல்லை பால் போட்டும் ஃபில் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ். ஓகே, பால் மேலே வந்துடும். ஸோ உங்கள் இதால் ஊதுறீங்க, இந்த மாதிரி ஊதி கிளாஸ். அதுதான் டாஸ்க்கு. அதான் இப்போ அடுத்தது போகும்போது திரும்ப அடுத்த கிளாஸ் வந்து தண்ணியால் கீழே வந்து அவுட்டா? கீழே வந்து அவுட், வேறு பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? போகலாமா? கேம் போகலாமா? போகலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். பாத்ரூமில் தண்ணி ஊற்றி ஊற்றுறான். ஆஹா ஆஹா ஆஹா, கிளாப் பண்ணுங்க பாருங்க. ஏய், வந்துட்டேன்டா 3 கிளாஸ் வந்துட்டேன்டா. டைம் போயிட்டு இருக்கு. ஐயோ, ஃபர்ஸ்ட்லேருந்து வா. டைம் அப். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து தண்ணியை நிரப்பி அதை வந்து 4வது கிளாஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ், திவ்யா பாரதி. சூப்பர். எல்லாத்தையும் நமக்கு தெரியுமா? ஊதுமா, டைம் இருக்கு. ஊது. டைம் அப். திவ்யா பாரதி வந்து வெற்றிகரமாக வந்து நம்ம வீரக்கண்ணனோட டாஸ்க் வந்து முறியடிச்சிட்டிங்க. ஸோ 5 கிளாஸை வந்து பீட் பண்ணிட்டீங்க. ரெடியா? ரெடி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கிளாப் பண்ணுங்க எல்லாரும் மணிக்கு. சூப்பர் மணி. டே எறா அந்த பால். டேய், ஃபர்ஸ்ட்லேருந்து வாடா. போ ஊத்து. அருமையான போட்டியாளர் தானே. வந்துட்டடா. டைம் அப். மணி வந்து வீரக்கண்ணன் அவரோட சக போட்டியாளர் ஆகிட்டாரு. அவரும் 4, நீங்களும் 4. அதனால் நீங்கள் ஓரமாக நில்லுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் ஸ்னேகா. ஊதுமா. ஏமா இங்கே இருக்கிற தண்ணியை ஊற்றுமா? சரி, ஏதாவது ஊற்றுமா. ஃபர்ஸ்ட்லேருந்து வா. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த தண்ணியை ஊற்று. அடுத்து போ, ஊது. தண்ணி ஊது. இங்கே ஐயோ மாடிச்சுப்பா. ஃபர்ஸ்ட்லேருந்து வாமா. 1. டைம் அப். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். பெருமாள் தானே? ஆமா. டேய், சூப்பரா பெருமாள். ஐயோ,
போயிட்டான் பீட் பண்ணிட்டான் பெருமாள் பீட் பண்ணிட்டான். ஐயோ பெருமாள். ஐயோ வேற பால் பொறுமையா டைம் இருக்கு. ஐயோ பெருமாளே கை கெட்டு வாய் கெட்டாம போச்சு பெருமாளே. டைம் அப். ஓகே, தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான டாஸ்க் வச்சோம். யார் ரொம்பவே சூப்பராக இருந்தாங்கன்னா திவ்யா பாரதியும் பெருமாளும் வந்து ரொம்பவே ஈக்குவலாக வந்து விளையாடி டாஸ்க்கை வந்து முறியடிச்சிட்டிங்க. ஸோ பெருமாளுக்கும் நம்ம திவ்யா பாரதிக்கும் கைத்தட்டி வாழ்த்துல தெரிவிச்சோம். 500 ரூபாய் ஜெயா டிவி வழங்கும் பிரைஸ் உங்களுக்கு. பிடிங்க, 2 பேரும் பிடிங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு சூப்பரான கேம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சின்ன பிரேக் போக வேண்டியது இருக்கு. தில்லுக்கு துட்டு வெல்கம் பேக் டு தில்லுக்கு துட்டு. இங்கே ஜெயிக்கிறவங்க கெத்து. ஸோ நம்ம ஷோவில் வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா காசிப் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாலில் தான் இருக்கும். நம்ம கிண்டியில் இருக்குது. அதனுடைய தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இன்றைக்கி வந்து கேம் விளையாட போகிறோம். ஸோ நம்ம கேம் வந்து 1 நிமிஷம் தான். எல்லாம் ரஃபாக இருக்காதீங்க, நார்மலாக இருங்க. எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வந்து மீறி கேமரா பார்த்துக்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கான ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். அந்த டாஸ்க் 1 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷத்தில் யார் டாஸ்க்கை வெற்றிகரமாக முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜெயடி வழங்கும் கேஷ் ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் ரவுண்ட் இருக்குது. ஸோ நான் கேட்க போகிற கேள்விக்கு யார் சரியான விளக்கத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட முதல் போட்டியாளரை நான் தேர்வு பண்ண போகிறேன். ஸோ இவங்களுக்கான வார்ம் அப் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாப்பிரல் வாக்கியம். அதாவது பிறலாமல் சொல்கிற வாக்கியத்தை வந்து கரெக்டாக வந்து கண்டினியூவாக சொல்லணும். சொல்கிற வாக்கியம் கரெக்டாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு. ஸோ உங்களுக்கான வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கலவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டு வீட்டில் திறந்து கிடந்த பூட்டை பூட்டி பார்த்தாங்களாம். கூட்டுக்கலவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டு வீட்டில் கோட்டு போட்டு அவ்வளோதான். சொல்லம்மா, நீ சொல்லம்மா. ரெடியா? நான் சொல்கிறது அப்படியே சொல்கிறியா? ட்ரை பண்ணு. ஓகே. கூட்டுக்கலவாணிகள் கூட்டுக்கலவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டு வீட்டில் திறந்து வந்த பூட்டை திறந்து பார்த்தாங்களாம். சொல்லம்மா. கூட்டுக்கலவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டு வீட்டில் திறந்து கிடந்த பூட்டை கூட்டுக்கலவாணிகள் கோட்டு போட்டு கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டு வீட்டில் கூட்டுக்கலவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டு வீட்டில் திறந்து கிடந்த பூட்டை சொல்லு. வச்சு துப்பாதரா சொல்றா. திறந்து கிடந்த பூட்டை கூட்டுக்கலவாணிகள் எது வீட்டு தான் ஞாபகம் வரும். தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க இடத்துல வார்ம் அப் ரவுண்டில் சூப்பராக வந்து எல்லாருமே பேசினாங்க. ஸோ அதில் வந்து மொழியே தெரியாத ஒருத்தர் வந்து ராகுல் வந்து ரொம்பவே சூப்பராக பேசினார். அவர் தான் நம்ம நிகழ்ச்சியோட முதல் போட்டியாளர். எல்லாரும் ராகுல் கிளாப் பண்ணுங்க. வாங்க கேமுக்கு போகலாம். ஸோ 1 நிமிஷம் டைம் ராகுலுக்கு. ஸோ 1 மினிட்ல புட்டிங் த ஸ்பூன் த வாய் நோ கை ஹெல்ப். ஓகே, ஒன்லி புட்டிங் த ஐஸ் டியூப் 1 by 1. வெரி நைஸ். ஓகே, இதான் கேம். ஸோ யார் அதிகப்படியான அந்த ஐஸ் டியூபை வந்து அந்த பவுலில் சேர்க்குறாங்களோ அவங்க தான் அந்த ஷோவோட வின்னர். ரெடி? ராகுல் எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ராகுல், யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கிளாப் பண்ணுங்க ராகுலுக்கு. 1 2 3 4 10 5 6. டைம் போயிட்டு இருக்கு ராகுல். ஃபுல் ஐஸ் டியூப் ஒன்லி, நோ டேமேஜ் பீஸ். டைம் அப். பார்த்தீங்களா நம்ம ராகுல் எப்படி விளையாடுறாரு. 9 ஐஸ் டியூப் வந்து சேர்த்துருக்காரு. ஸோ நீங்கள் எத்தனை சேர்ப்பீங்கன்ற ஒரு இது இருக்கு கணிப்பு. 30. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அவர் கொஞ்சம் பாயிராப்பில் வேற ஒன்று 1 நம்பராப்பிலே நல்லா 2 3 4. ஐயோ பரவாயில்ல.
5 6 சீக்கிரம் சீக்கிரம் கிட்ட வந்துட்டீங்க 7 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 8 போட்டோம்பா 9 ராகுல பிரேக் பண்ணிட்டான் 9 டைம் அப் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ சூப்பர் வெற்றிகரமா ஒன்று எடுத்துட்டாருப்பா கிளாப்பா சூப்பர்பா 1 2 3 4 5 இது கணக்கில் வராது இது கணக்கில் வரும் 7 டைம் அப் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ 1 2 அது கணக்கு வராது 2 3 4 5 நல்லா நம்புறாப்புலப்பா 6 ஐயோ டைம் அப் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் த லீடிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிறவங்க எத்தனை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம காசிப் ஸ்நாக்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். ரொம்பவே சூப்பராக போச்சு நீ கேம். எல்லாருமே வந்து ரொம்பவே சூப்பராக விளையாண்டாங்க. அந்த நேபாளி அர்ஜுன் வந்து வெற்றிகரமாக 11 ஐஸ் டியூப் போட்டு இந்த கேமோட வின்னர் ஆகிட்டாரு. அவர் கிளாப் பண்ணுங்கள். ஜெயடி வழங்கும் கேஷ் ப்ரைஸ். ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிறவங்க எத்தனை நிகழ்ச்சியில் கடைசியாக விளையாடுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசிப் நண்பர்கள் ரொம்பவே சூப்பராக விளையாண்டாங்க. இதே மாதிரி வித்தியாசமான கேமோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபா. நன்றி, வணக்கம். இது தில்லுக்கு துட்டே.